மக்கள் இன்றைக்கி நம்ம ஜுஜுட்சு சினிகன்ஸோட எல்லா கேரக்டரோட ஷோகேஸ் பார்க்க போகிறோம். இயர்லி அக்சசரிஸ் மட்டும் இல்லை, ஏன்னா இயர்லி அக்சசரிஸ் என்கிட்ட இன்னும் நான் வாங்கலை, ஏன்னா என்கிட்ட ரோபாக்ஸ் இல்லை இப்போதைக்கு. இல்லை, நான் உண்மையை சொல்ல, நான் ஃப்ரீ டு ப்ளே பிளேயர். அதுதான் இப்போ வந்து என் நண்பன் ஜெகதீஷோட மெசேஜ். இவரும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. யூடியூப் சேனல் பேர் மர்மம் கேமிங் தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நடத்த போகிற ஷோகேஸ் டம்மியை வச்சு தான். ஏன்னா நான் ப்ரைவேட் சர்வருக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோஜோ சிட்ஸை எல்லாம் இதில் ஒரு என்ன நல்லா தெரியுமா, டார்கெட்டை பார்த்துட்டு லேப்ஸ் ப்ளூ தொட்டுட்டு அதை ஒரு அட்டாக் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பறப்பாங்க, கிட்ட கில் தட்டிக்கிறது. அப்புறம் ரிவர்ஸ் ரெட்டை போட்டு இப்படி அடித்தோன்னு வச்சுக்கோங்க. ப்ளூக்கு வேணால் இந்த கிளிச் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது போன வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன், வரல. வாங்க இந்த வாட்டி ஒரு குத்து வச்சுட்டு அடிக்கலாம். காய்ஸ் இப்போ ஒர்க் ஆச்சு, கவனிச்சிங்களா நீங்கள்? ஃபஸ்ட் இருங்க, நம்ம டம்மி மேலே கொண்டு போய்க்கலாம். மேலே போகலாம். மேலே கொண்டு போயிட்டான் காய்ஸ் ஒரு வழியா. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, நம்ம 2 அட்டாக் போட்டு இது M1 ப்ளஸ் ரிவர்ஸ் ரெட். இப்போது இந்த வாட்டி கரெக்டாக வரும் பாருங்க. என்ன இது இந்த வாட்டி ஒவ்வொரு வாட்டி ரொம்ப மிஸ்டேக்காக பண்ணுறேன். இப்போ நான் அடிக்கு பறந்தான்ல, இது பேர் தான் என்கிட்ட இதுதான் எங்கள் ஃபோனோட பிரச்சனை. நான் ஸ்க்ரீன் அடிக்கடி திரும்பி எடுத்தானா டக்குன்னு அப்படியே ப்ளூ போட்டு இழுத்து ஒரு ரெட்டை போட்டு முடிச்சிடலாம். இதோட ஃபார்முலா சொல்லிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 M1 அடிச்சுக்கிட்டு அடுத்து ரேபிட் பஞ்ச். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லேப்ஸ் ப்ளூ, அதாவது டார்கெட்டை இழுத்துட்டு இன்னொரு M1 அடிக்கிறோம். அப்புறம் பறந்து போய் தூரமாக விழுந்துருவான், நகர முடியாது. அப்போ ரிவர்ஸ் ரெட்டு போட்டான்னா முடிஞ்சது. இந்த ஃபார்முலாவை நான் யூடியூப்பில் பார்த்தா பண்ணேன். ஏன்னா யூடியூப்பில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு, அதுதான் நான் யூடியூப்பை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபினிஷிங் மூவ், 2 ஃபோல்டு கிக்கு. ஃபினிஷிங் மூவ் இப்படி தான் இருக்கும் கோஜோக்கு. இப்போ நம்ம இருக்கிறது ஓகே. என்ன இளவங்க இது? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த கோஜாவில் அடிக்க வரலங்க. ஏன்னா இந்த கோஜாவில் எனக்கு சரியாக மூமெண்ட்டு எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு வரல இந்த கோஜாவும் போது. ஏற்கனவே நம்ம டம்மி நகர மாட்டாப்புல. எனக்கு வெர்ஷன் 2 கோஜோ சரியாக அடிக்க வரல. அதனால் வெர்ஷன் 2 கோஜோ அலைக்கு நீங்கள் ஒரு பெரிய ப்ரோ, நான் சூப்பராக அடிப்பேன் அப்படின்னா வேணால் வெர்ஷன் 2 கோஜோ எடுங்க. ஏன்னா மற்றபடி வெர்ஷன் 2 கோஜோலாம் நார்மல் பிளேயர்ஸ்க்கு வரவே வராது. இல்லை நான் இது போல் நான் எமர்ஜ் அட்டாக்கில் யூஸ் பண்ணோன்னா வெர்ஷன் 2 கோஜோ ஒரு பெஸ்ட் எவர். ஏன் தெரியுமா, எனக்கு அடிக்க வரல வெர்ஷன் 2 கோஜோவில், மற்றவங்களும் மாசம் அடிக்கலாம் வெர்ஷன் 2 கோஜோ. பார்த்தீங்களா பாய் உடம்பு காணும். இது ஸ்பெஷல் வெர்ஷன் 2 கோஜோவோடது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வெசல் சுக்குனா கிங் ஆஃப் கர்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூஜிஆர் பாப்பில், அதுக்கடுத்து சுக்குனா வரும் வெளியே. இதுக்கு வெர்ஷன் 2 வெர்ஷன் 1 இல்லை, 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யூஜி, ரெண்டாவது ஸ்டேஜ் சுக்குனா.
இது ஒரு லென்த்தியான வீடியோ, எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் 2வது இதுக்கு வந்திருக்கோம். இருங்க. ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன் நிமிஷம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் எங்கள் ஃபோனில் இருக்க பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னபடி டார்கெட் எங்கள் ஃபோனில் அடிக்கடி மாறும். இப்போ பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிச்சு, ஆனால் அது வச்சு போச்சு. அது கொஞ்சம் போட்டு தரையில் வைக்கணும் கைஸ். இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு அடுத்து இப்படி தரையில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தில் பறப்பான். ஏற்கனவே எனக்கு இந்த ஸ்பெஷல் அட்டாக்கு கோஜோக்கு நான் நல்லா பண்ணேன், ஆனால் இவனுக்கு தான், நம்ம சுக்குனாக்கு தான் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. ஃபஸ்ட் நான் ஏன் இப்போ 1 2 அதுக்கடுத்து இப்படி அடிக்கிறேன் தெரியுமா? காரணம் இதுதான். பார்த்தீங்களா, காம்பினேஷன் மூவுக்கும் இதான் வேல்யூ. ஸ்பெஷல் எஃபர்ட் ஒரு காம்பினேஷன் மூவும் போது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இருங்க நான் ஞாபகம் வந்துருச்சு. இப்படி ஒரு அடி போட்டு அதுக்கடுத்து இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பறப்பான். இது நம்ம ஏற்கனவே பண்ணது தான். அடுத்து 2 அடியை போட்டு அடுத்து அடி நெக்ஸ்ட்டு. பார்த்தீங்களா, இந்த காம்பினேஷனுக்கு அவ்வளோக்கு ஹெச்பி போகாது, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மாஸ் காமிக்கணுன்னா, இப்போ நான் காமிச்ச காம்பினேஷன் பெஸ்ட்டு ஃபார் எவர். இதுதான் அட்டாக் பண்ண தடுக்கிற, ஏன் அட்டாக் பண்ணுவாங்கல்ல எனிமீஸு, அப்பா தடுக்கிறதுக்கு தான் இந்த மான்ஜி கிக். அதை விட்டு நீங்கள் சும்மாலாம் பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒஸ்ட்டாக இருக்கும். எவன் வந்தாலும் அடிக்கலாம் போட்டு, அந்த மாதிரி இருக்கும். உடம்பு செதறிடுச்சு. இருங்க, இப்போ நம்ம வெர்ஷன் 2 சுக்குனாவோட ஸ்பெஷலிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டைமென்ஷனல் ஓப்பன். அவ்வளோதான். எங்கே நம்ம டம்மி காணோம்? இங்கே இருக்கா பிள்ளையா? சரி, இதுதான் எனக்கு இந்த இதில் ரொம்ப பிரச்சனை. இது நம்ம இடம். இந்த இடம்லாம் நான் போட்டு வெட்டலாம். காட்டு வெட்டு இந்த வெட்ட செத்துட்டான். பார்த்தீங்களா, டொமைன் உடையணுன்னா இதை போடுங்க. இதுதான் காம்பினேஷனோட இன்னொரு எபிலிட்டி. ஸ்பெஷல் அட்டாக் நிறைய ஒரு காம்பினேஷன் மூவும் போது. இதனால தான் நான் காம்பினேஷன் மூவி அடிக்கடி போடுறேன். காரணம் ஏன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? ஆனால் எனக்கு ஓப்பனில் காம்பினேஷன் மூவ் வரும்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஓப்பனுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டாக்கு. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் பர்ஃபெக்டான காம்பினேஷன் அட்டாக்கு. இது போல் எனக்கு வந்தது ரொம்ப கம்மி. கோஜோங்க போது தான் அடிக்கடி வந்துச்சு இது போல். ஆனால் இப்போ தான் வரவே சுக்குனாலும் எனக்கு அவ்வளோக்கு வரல. ஃபஸ்ட் வந்துச்சு இந்த ஒரு அட்டாக்கு வேணால் மாதம் வந்துச்சு. மற்ற அட்டாக்கெலாம் எனக்கு காம்பினேஷன் மூவ் வரல கைஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேரக்டர் போக போகிறோம். அடுத்து வி ஆர் கோயிங் டு ரெக்லெஸ். இது நம்மளோட ஜாக்பாட் ஹகாரி. மாங்காலவரோட ஜாக்பாட் டான்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் ஃபேனு. கேஷ்மோக்கு எதிராக ஒத்த நின்றுருப்பார். 200 வருஷம் வாழ்ந்தவர் நம்ம கேஷ்மோங்கிள். அவரே போட்டு பழந்துருப்பாருங்க இவர். அப்படிப்பட்ட நம்ம அண்ணனோட சண்டை போட்ட நம்மளோட இவரை நம்ம மறக்கக்கூடாதுல்ல. அந்த நினைவாக நான் இன்றைக்கி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன். மொதல் 2 அட்டாக்கு தயவு செய்து யூஸ் பண்ணுறத. மொதல் 2 அட்டாக்கு காம்பினேஷன் கேட்டிங்கன்னா ப்ரோ கண்டிப்பாக அதுக்கு அடுத்தோம் இல்லை. ஏன் தெரியுமா? மொதல் 2 அட்டாக் எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு ஷட்டர் டோர் எதிரியே லாக் பண்ணும். அடுத்து இப்படி அப்படியே தலையில் ஒரு அடி வைக்கிற மாதிரி ஃபியர் பிரேக்கர். இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹகாரி காம்பினேஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இது டிஃபென்சிவ். அந்த மீட்ரு ஃபுல்லானோடனே கரெக்டாக நீங்கள் அடிக்கணும்.
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை அடித்து போடுவாங்க. எனக்கு அதுதான் ஹகாரியை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். உனக்கு கேமில் யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு வராது. நான் ஒரு மீடியம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்ட போகிறேன் கைஸ். ஃபியர் பிரேக்கர் எங்கே நம்மளோட இவர் டம்மி தரையில் சொல்லிக்கிட்டாரா. ஸ்பெஷல் அனிமேஷன் நார்மலாகவே வரும், ஹகாரி காம்பினேஷன் வரல. அதனால் இது ஒரு சாதாரண ஷோகேஸ் வச்சுக்கலாம். ஓகே, தூக்கலாம் வாங்க. போடா முட்டாள், போடு. இப்போ உண்மையில் வந்துச்சு காய்ஸ் காம்பினேஷன். காம்பினேஷன் யூஸ் பண்ணிட்டோம். அடப்பாவி, இப்படி 1 2 அடுத்து ஒரு அடி பறந்துருப்பாப்புல. அப்புறம் இப்போ நான் பண்ணுற ரொம்ப முக்கியம். இப்படி சப்போஸ் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இல்லாட்டி அவன் மாட்டிக்கிட்டான், ஃபஸ்ட்டு அவனை அடித்து வெளியே தள்ள பாருங்கள். அவன் செத்தே போனால் பரவாயில்ல, அடித்து வெளியே தள்ளுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த அட்டாக் ஒரு நாள் போடவும் முடியாது. இது இன்னொரு காம்பினேஷன். இப்போ நம்ம நார்மலாக ஃபியர் பிரேக்கர் போடும்போது அந்த ஷட்டர் தான் வந்து அடிக்கும், ஆனால் இந்த வாட்டி நம்மளும் கூட சேர்ந்து அடிக்கலாம். இது காம்பினேஷன் அட்டாக்குங்குவாங்க. ஐடில் டெத் கிரம்பிள் ஜாக்பாட்டில் எனக்கு இந்த ஜாக்பாட் டொமைன் பெஸ்ட்டு ஃபார் எவர். ஏன்னா எதிரில் எம்மா வந்தாலும் போட்டு அடிக்கிறான். ஜாக்பாட்டில் செத்துட்டாப்பில் 4-4-7 எங்கே நம்மளும் காணோம். சாரி, அவன் டம்மியை கொண்டுட்டோம். என்ன திவ்யா, சாரி, நான் இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். டென்ஸோட எடுத்துக்கலாம். நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, அந்த டொமைனு கரெக்டாக அந்த டம்மி இருக்க இடத்துல ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இடத்துக்கு ஜாக்பாட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஜாக்பாட் ஆக்டிவேட் ஆன கொடுத்து கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் தான். இப்போ இப்படி தரை வழியை பூந்து வானம் பார்த்து அடிச்சுதா. ரேபிட்டு காம்பினேஷன் மூவ் கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே ஒரு டிக்ரேட் அட்டாக்கு. இது எதுக்கு தெரியுமா, இது போன அட்டாக் தான். இது போல் இவன் இப்போ அது வந்து 4 அடி அடிச்சுதா. இப்போ வெறும் நான் போடுறேன் பார்த்தீங்களா, வெறும் வானத்தில் மட்டும்தான் அடிக்கும். அது தரையில் பூந்து அடித்த காரணம் தான். இப்போ நீங்கள் அடிச்சு ரொம்ப தூரம் பறந்துட்டான், அப்படியே சட்டுன்னு தோட போட்டு இழுத்து இன்னும் 4 அடி சேர்த்து போட்டு அடுத்த டார்கெட் நம்மளோட ரேபிட் வச்சு முடிக்கணும். இது காம்பினேஷன் அட்டாக்கில் இது இன்ஸ்டான் அட்டாக்குங்குவாங்க. முடிஞ்சு இங்கே ஆளை காணவனே எரிஞ்சிட்டாப்புல, அவங்க ஓடி போனான். அப்படி கிட்ட இழுத்த 4 அடி நட்டுன்னு போட்டு ஆட்டி இப்படி துரத்து அடிக்குங்க. இது அதுதான் எனக்கு இதுக்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அப்படியே கடைசியாக ஒரு வெடியை விட்டுரும். அப்படியே இது போல் இடம் தூளாக நொறுங்கிடுச்சு. நான் டோடு அட்டாக்கு இந்த டோடு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டிஸ்க்ரூஸ்ன்னு நான் சொல்லுவேன். டிவைன் டாக் டோட்டலி டிவைன் டாக்குங்க. அது 2 அடியை போட்டு அடுத்த ஒரு நன்னை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் சொன்னபடி ஆகும். இப்போது 2 அடியை போட்டு அடுத்து நம்மளோட அண்ணனை போட்டிங்கன்னா இதுதான் நடக்கும். சட்டுன்னு எடுத்தோன்னே அடிச்சிருவாப்புல. ஆனால் அந்த வெட்டியில் அவருக்கு ரொம்ப நம்மளோட அண்ணன்களுக்கே பட்டிவான அடி வேணும். இன்ஸ்டானிட்டி தான் ஆரம்பிக்க போகிறது. இந்த கிரேட் டிப்ரெஷனுங்கிற மாதிரி ஓடு. ஏங்க இப்போ அந்த அட்டாக் மாசம் இருந்துச்சு தானே, இதுக்கு நான் காம்பினேஷனில் போடுறதா இல்லைங்க. ஏன்னா போடு போடு போடு, எனக்கு அடி தான். இப்போ நடந்தது உண்மையான காம்பினேஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ நான் கிரேட் ஸ்ப்ரண்ட் யூஸ் பண்ணுவேன். அது நீங்கள் பொறுத்திருந்து கவனிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கக்கா நம்ம டம்மியான காணோம். டம்மி வரண்டா வரண்டா இருறா வரண்டா ராவணம்மா வண்டா 10 நிற்கிறமண்டா மகோரா முடிகிற நேரத்தில் மகோரா போட்டவங்க மாற்றிச்சா போடுங்க தாங்க நம்ம மகோரகாவோட தரமே. ஐயோ யார் யார் ஒரு அடியில் முடிச்சிட்டான். நோ சொல்றா வீட்டில் செய்வாங்களா. perfection. Body ripple. திரும்ப மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி கரெக்டாக ஃபயர் பண்ணுறோம் நம்ம தான். பறந்துட்டாப்புல விடு விடு. கடைசியாக நம்ம முடிக்கிறது
ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கோட முடிஞ்சு. இந்த கேமோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெமன் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ப்ராப்பர் பிளட் மேனிப்புலேட் மாற்றி அடிச்சுட்ருக்கேண்ணா. சூப்பர். நான் போட்டதெல்லாம் சுற்றி ஒன்று வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வெறும் பிளட் இது வேறு மாதிரி இருந்துச்சு, ஃபஸ்ட் அடிச்சது வேறு மாதிரி இருந்துச்சா. ஐயோ ஷிட். இன்னைக்கு எங்கங்க அவன் போயிட்டா நம்ம போக முடியல. கீழே கொண்டு போயிருக்காப்ல. ஐயோ கட்டம் பார்த்துருச்சு. இந்த டிடிஎஸ் பிரதர் ஒன்று போடுறதுக்கு பெஸ்ட் இந்த கேம். இன்றைக்கி டியூட்டி ஆஸ் அ பிரதர் நம்ம முடிச்சாகணும். டம்மி முடிஞ்சு இன்னொரு டம்மி இருக்குது, கவலைப்பட வேணாம். என்ன சுற்றிட்டு இருக்க அந்த பிளட்ஸ் ரொம்ப வந்து மேலே பட்டா பையன் செத்துருவாப்புல. நெஞ்ச ஓட்ட போகிறவங்க கராட்டிருக்கான். பிளாஸ்மாவே வாவ், இந்த மூணு முக்கியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டோகல் பிளட் ட்ரைன்
ஸ்விட்சர் ஐயோ நம்ம நடுவில் ஒன்று மறந்துட்டோம் ஸ்விட்சர். இவரை எடுத்து நீங்கள் நம்ம போட்டோ அடிக்க போகிறோம். தோடோ எதில் இருக்கான கலைன்னா இவர் தான் இப்போ பெஸ்ட்டு. நம்ம போட்டோ காம்பினேஷன் யாரும் நடக்குதுங்க. அந்த காம்பினேஷன்லாம் பிவிபியில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த பிவிபியில் நீங்கள் ஒரு டைம் போட்டு அடிப்பீங்க, அந்த டைமில் ஒருத்தன் உங்களை உங்களுக்கு போது ஒருத்தங்கிட்ட ஐயோ எனக்கு தாங்க பிடிக்கல இந்த கேமு. எங்கேயா அவனால காணும், நானே தப்பாக மூவ் போட்டால் அது கரெக்ட் அடிச்சிருச்சு. பரவாயில்ல. கழுத்து திருப்பிட்டோமா? ஸ்பான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதான். திரும்ப ஸ்பான் ஒரு இடத்துக்கு போடுவோம். அச்சமலை போகுது. நம்ம வெறும் எழுப்ப ட்ராப் பண்ண போகிறோம். சரி வேஸ்ட். நாங்கள் வந்துருக்கோம் அந்த ஸ்விட்சருக்கு தவிர்த்து இருங்க. நம்ம எங்கேயா போயிட்ட? கரெக்டாக அடிச்சிட்டேன். எதுவும் மொத்தம் அடிக்க மாட்டேன் கண்டிப்பாக. ரொம்ப கஷ்டங்க. எங்கே நம்ம டம்மி ஆளை காணும். அச்சமலை போகுது. எங்கேயா போயிட்டேன்? நம்ம டம்மி இந்த சர்வர்லேயே காணாம போயிட்டாரு நினைக்கிறேன். பாட்டி ஒரு சேர் விடு பாட்டி. ஒரு சேர் விடுங்க பாட்டி. இப்படி என் வருவான எதிர்பார்த்தேன். எங்கேயோ சும்மா வரணும்னா ஏமா எப்பயும் அவன்கிட்ட சண்டைக்கு போறீங்க? ஃபேனியாண்டா அண்ணே விட்டு போறேன்ட்டு இப்போ ஏன் கிட்ட சண்டை போறேன்? Mr. Dummy, where are you? மச்சாடே டம்மி பஞ்சாப் பறந்துருச்சு போல இருக்கு. எங்கடா வீட்டுக்கு போயிடுச்சுன்னா இந்த நாள் நம்ம பட்டி செடியில் வந்து
படி டம்மி சர்வர் விட்டு இந்த கிளிச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். டம்மி சர்வர் விட்டே போயிடுச்சு. மோசமான கிளிச்செலாம் நடக்கூடாதுண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த இடம். கரெக்டாக நம்ம ஃபால்ஸ் மெமரியோட ஃபுல் இது முடிக்கிற சமயத்தில் இந்த கிளிச் நடந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை வருதும். சரி ஒரு கேம் போட்டுக்கலாம். இது முடிக்க முடியாது. போகிறேன், எனக்கு வேணாம் விட்டுருங்க. சரி இதோட பார்ட் 2ல பார்க்கலாம்.